ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 24 அதிகாரம் 6 வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த நல்ல நாளிலும் உங்கள் அனைவருக்கும் ஆர்சிஎம் ஊழியத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு வெற்றியின் திருநாள். மரணத்தை ஆண்டவர் வென்றெடுத்தனார். கர்த்தரை விசுவாசிக்கிற நாமும் கூட உயிர்த்தெழுதலிலே பங்கடைவோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்கே வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமியும் சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறையினிடத்தில் போகிறார்கள். அவர்களுக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அங்கிருந்த தூதர்கள் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களிடம் ஒரு கேள்வியையும் கேட்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் எத்தனை பேர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவரை நாம் தவறான இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? செத்த கிரிகைகளில் அல்ல, ஆவிக்குரிய வழிகளில் நாம் தேடும் போது உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் தரிசிப்போம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த தினமே சீஷர்களில் 2 பேர் எம்மாவு என்னும் கிராமத்திற்கு நடந்து போகிறார்கள். அவர்கள் நடந்து போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு போகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இணைந்து கொண்டு அவர்களோடு நடக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நமக்கு தரும் செய்தி என்ன தெரியுமா? நம்மோடு கர்த்தர் நடக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவரை நினைக்கிறீர்களோ, அவரை குறித்து பேசுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் உங்களோடு இணைந்து கொள்வார். அவர் உங்களோடு நடந்து வருவார். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்து வந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட நடந்து வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு கூட வருவார். முதலாவது, அவர் நம்மோடு நடக்கிறவர். இரண்டாவது, நம்மை விசாரிக்கிறவர். எம்மாவூருக்கு நடந்து சென்ற அந்த சீஷர்கள் துக்கமுகமாய் இருப்பதை ஆண்டவர் கண்டு அவர்களை விசாரிக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களோடு பேசுவார், வசனத்தின் மூலம் வழி நடத்துவார். ஒருவேளை அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். அவரை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த சம்பவத்தை நாம் வாசிப்போமேனால் அவர்களோடு தங்கும்படி ஆண்டவர் போகிறார். கடைசியில் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சீஷர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். அதுபோல நாமும் ஆண்டவரை நம்மோடு தங்க அனுமதித்தால் அவர் நம்மோடு தங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளிலும் கர்த்தரை கல்லறையில் தேடாமல் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேடுவோம். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் நம்மை நடத்துகிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எதற்கும் கவலைப்படாதீர்கள். இது வெற்றியின் திருநாள். நீங்களும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற
இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு நடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஜெயத்தை தந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எந்த கிராமத்திற்கு போன சீஷர்களோடு ஆண்டவர் நடந்து சென்றார்? ஏ எருசலேம், பி எம்மாவு, சி பெத்லகேம், டி எப்ரத்தா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சியையும் மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.